வணக்கம். மே மாதம் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றும் நேற்றும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கின்றன. எனவே தான் சொல்லியிருக்கிறோம். அப்படி இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். முன்கூட்டியே தெரிவதனால் நீங்கள் திட்டமிட்டு கொள்ளலாம். எனவே அதனாலே சில பேருக்கு வருத்தம் உண்டு, சில பேருக்கு சந்தோஷம் உண்டு. தொடர்ச்சியாக 2 நாட்கள் நல்லா இருக்கா, சந்தோஷம். தொடர்ச்சியாக 2 நாட்கள் சரியில்லையா, வருத்தம். என்ன செய்வது? அதுதான் வாழ்க்கையினுடைய விசேஷம், சிறப்பு. மேலே இருக்கிறவர் கீழே வருவதும், கீழே இருக்கிறவர் மேலே போவதும் வாழ்க்கையினுடைய விளையாட்டு. எனவே அது குறித்து வருந்துவதை விட வழிபாடு செய்யலாம் என்று தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறோம். நேற்றும் இன்றும் பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறன. ஒரு ராசிக்கு மட்டும் பலன்கள் கொஞ்சம் மாறுபடுகிறது. அதை மட்டும் சொல்கிறேன். மேஷராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே கர்வமும் ஆணவமும் தேவையற்ற பேச்சும் அசட்டு தைரியமும் அதிகமாக இருக்கிறது. குரு இந்த வருடம் முழுக்க உதவியாக இருக்கிறார், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சந்திரன் உதவியாக இல்லை. அதனால வழிபாடு முக்கியம். மனசில் சில மந்திரங்கள் ஓடணும், சொல்கிறோம். நிதானம், பொறுமை 2 நாட்களும். அனுகூலமான எண் வியாழன் 7 வடக்கு மஞ்சள், வெள்ளி 5 தெற்கு சிவப்பு. இந்த வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே தயவு செய்து ராத்திரியில் விநாயக பெருமானுக்கு கோயிலில் தீபம் போட்டுருங்க. 2 நாளும் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, வருணனே போற்றி, மருகனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் மனசில். நல்லது. ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாட்டுங்க, நல்லது. இதை செய்து பாருங்கள், நலம் பெறுவீர்கள். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோற்க மாட்டீர்கள். ஜெயிப்பது கஷ்டம் இந்த 2 நாட்களும். ஆனால் தோற்காமல் இருக்கத்தான் இந்த வழிபாடு. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோன்லேயே இலவசமாக கிடைக்குது, படித்து பாருங்கள். 1/2 மணி நேரமாவது படிங்க, நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களை 2 நாட்களும் சூப்பர் பிரமாதம். கலக்கிறீங்க, நல்ல நாள். உங்களோட பிறவி பலமான பெருந்தன்மையும் புத்தி கூர்மையும் எதிரிகளுக்கு கூட உதவி செய்கிற தாராள மனப்பான்மையும் ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். 2 நாட்களும் சூப்பர். வியாழன் வெள்ளி வெற்றி. திருஷ்டி அதிகம் இருக்குது, கவனம். அனுகூலமான எண் வியாழன் 2 3 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. வெள்ளி 7 9 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். வசதிப்பட்ட நேரத்தில் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. ராத்திரி விநாயக பெருமானுக்கு கோயிலில் ஒரு தீபம் போடுங்க. மனசில் சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் இந்த 2 நாட்களும் வியாழன் வெள்ளி ஓம் பீஷ்மரே போற்றி, பிருகுவே போற்றி, பித்ருவே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும், நல்லது. திருஷ்டி இருக்குது, ஜாக்கிரதை. வைத்தறிச்சல் இருக்குது, ஜாக்கிரதை. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பார்க்கணும். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்தணும். கோயில் வாசலில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு பணம் கொடுங்க, நல்லது. மிதுனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 2 நாட்களும் சூப்பரான நாட்கள், ரொம்ப நல்லா இருக்குது. கலக்கறீங்க, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு வரும். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம், உங்களோட பிறவி பலம் அது ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். அப்புறம் என்ன, கலக்குங்க, நல்ல நாள், பிரமாதம். அனுகூலமான எண் வியாழன் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். வெள்ளி 7 9 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. வசதிப்பட்ட நேரத்தில் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. ராத்திரி விநாயக பெருமானுக்கு கோயிலில் ஒரு தீபம் போடுங்க. மனசில் சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் இந்த 2 நாட்களும் வியாழன் வெள்ளி ஓம் பீஷ்மரே போற்றி, பிருகுவே போற்றி, பித்ருவே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும், நல்லது. திருஷ்டி இருக்குது, ஜாக்கிரதை. வைத்தறிச்சல் இருக்குது, ஜாக்கிரதை. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பார்க்கணும். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்தணும். கோயில் வாசலில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு பணம் கொடுங்க, நல்லது. கடகராசிக்கார நேயர்களை 2 நாட்களும் சூப்பரான நாட்களாக இல்லை. ஏன்? சந்திராஷ்டமம். இன்றைக்கும் சந்திராஷ்டமம், நாளைக்கும் சந்திராஷ்டமம். பூசம், ஆயில்யம், புனர்பூசம் 3 நட்சத்திரத்துக்குமே வியாழனும் சந்திராஷ்டமம், வெள்ளியும் சந்திராஷ்டமம். ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், கவனம், நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் திசை நிறம் 2 நாட்களும் இல்லை. சார், கேலண்டரில் ஒரு நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு, ஒரு நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு, ஒரு நட்சத்திரத்துக்கு அன்னைக்குன்னெலாம் இருக்குது. அது எங்களுக்கு உடன்பாடு இல்லை. 3 நட்சத்திரக்கும் 2 நாட்களும் சந்திராஷ்டமம். அசை உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். வழக்கமான வேலைகளை செய்கிறதுலே வம்பு வழக்கு வரும், ஜாக்கிரதை. கடகராசிக்கார நேயர்களை
காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டணும். விநாயக பெருமானுக்கு கோயிலில் வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுடணும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படித்து பார்க்கணும். ஏழைகளுக்கு மஞ்சள் துணி தானமாக தரணும். மனசு முழுக்க மந்திரங்கள் ஓடணும். ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிரகலாதனே போற்றி, சுக்கிரனே போற்றி, சுந்தரனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். நல்லது. 2 நாட்கள் நிச்சயமாக இது ரெண்டையும் செய்யணும். 2 நாட்களும் செய்யணும். கட்டாயம். ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக தரணும். மோர் அல்லது தயிர் சோறு ஏழைகளுக்கு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. நல்லது. சிம்ம ராசிக்கார நேயர்களே, குறிப்பாக இந்த இரவு நேரத்தில் வேலை செய்கிறவங்க, நைட் ஷிஃப்ட், நைட் டியூட்டி பார்க்குறவங்க, அவங்களுக்கு தான் இதை நாங்கள் சொல்கிறோம். 10 மணிக்கு தூங்கிடுறவங்க ஒன்றும் இல்லை. ஆனால் சிம்ம ராசிக்கு இன்னைக்கு இரவு 10 மணியிலேருந்து சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. எனவே ராத்திரி 10 மணிலேருந்து முக்கிய முடிவு வேண்டாம், அசைவ உணவு வேண்டாம், ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். சார் ராத்திரி 10 மணிக்கு என்ன சார் வழிபாடு செய்கிறது? மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் கௌமோதகமே போற்றி, நந்தகமே போற்றி, நாரதரே போற்றி. இந்த மந்திரம் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ராத்திரி 10 மணி வரைக்கும் பரவாயில்ல, 9 மணி வரைக்கும் பரவாயில்ல. 9லேருந்து சந்திராஷ்டமத்தினோட எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆகிடும். எனவே வழிபாடு முக்கியம். சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் விநாயகர் கோயிலில் போய் ஒரு தீபம் போட்டுருங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது, படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு மொச்சை கொட்டை வேக வைத்து சாதத்தில் கலந்து கொடுங்க. நல்லது. பசியாத்துங்க. அந்த புண்ணியம் உங்களை சேரும். இன்று இரவு 9 மணி வரை நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 1 வடக்கு வெள்ளை. 9 மணியிலிருந்து சரியில்லை. எனவே கவனம். வழிபாடு முக்கியம். எங்களை கேட்டால் சேஃப்டி ரிஸ்க் இல்லாமல் இருக்கிறதுக்கு ட்ரெயினுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போய்க்கிறோம்ல, அந்த மாதிரி 8 மணிலேருந்தே கவனமாக இருந்துக்கோங்க. 8 மணிக்கு அப்புறம் முக்கிய முடிவெல்லாம் வேண்டாம். ஆமாம், புத்திசாலிகள், சாஸ்திரத்தில் ரொம்ப நம்பிக்கையுள்ளவர்கள் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சுன்னா முடிவு எடுக்க மாட்டாங்க. அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம், இறுதியாக ஒன்றே சொல்லிடுறோம். சாயந்தரம் 6:30 மணிக்கு அப்புறம் முக்கிய முடிவுகள் வேண்டாம். 6:30 மணிக்கு அப்புறம் அசைவ உணவு வேண்டாம், கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். ஜாக்கிரதை. 6:30 மணிக்கு அப்புறம் நிலாவுக்கு தீபம் காட்டுங்க, விநாயகர் பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. நிதானம், பொறுமை, கவனம். 6:30 மணிக்கு அப்புறம் சிறப்பாக இல்லை. ஜாக்கிரதை. அனுகூலமான எண் சாயந்தரம் 6:30 மணிக்கு அப்புறம் அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. கன்னிராசிக்கார நேயர்களே, வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே சூப்பர், பிரமாதம், கலக்கிறீங்க. நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும். உங்களோட பொறுமையும் நிதானமும் ஜெயிக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். குரு பகவான் வேறு ஏகப்பட்ட உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார் இன்னும் 1 வருடத்திற்கு. எனவே நல்லா இருக்குது, பின்றீங்க, சந்தோஷம். திருஷ்டி இருக்குது, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் வியாழன் 3, 6 வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம், வெள்ளி 7, 9 தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. வசதிப்பட்ட நேரத்தில் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. ராத்திரி விநாயக பெருமானுக்கு கோயிலில் ஒரு தீபம் போடுங்க. மனசில் சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் ஓம். இந்த 2 நாட்களும் வியாழன் வெள்ளி ஓம் பீஷ்மரே போற்றி, பிருகுவே போற்றி, பித்ருவே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். நல்லது. திருஷ்டி இருக்குது, ஜாக்கிரதை. வைத்தறிச்சல் இருக்குது, ஜாக்கிரதை. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பார்க்கணும். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்தணும். கோயில் வாசலில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு பணம் கொடுங்க. நல்லது. துலாம் ராசிக்கார நேயர்களே, வியாழன் வெள்ளி 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. வீண் கவலை, வீண் செலவு, பிறவி பலவீனம். உங்களுக்கு தேவையற்ற கவலைகள், தேவையற்ற தடுமாற்றங்கள், குழப்பங்கள் அதிகமாக இருக்கிறது. வழிபாடு முக்கியம். குரு வேறு உதவியாக இல்லை இன்னும் 1 வருடத்திற்கு. எனவே சொல்கிறோம், செய்யுங்க. நிதானம், பொறுமை, பண விஷயத்தில் ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை. வியாழக்கிழமைக்கு. வெள்ளிக்கிழமை 7 வடக்கு பச்சை. இந்த வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே தயவு செய்து ராத்திரியில் விநாயகர் பெருமானுக்கு கோயிலில் தீபம் போட்டுருங்க. 2 நாளும் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, வருணனே போற்றி, மருகனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் மனசில். நல்லது. ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. நல்லது. இதை செய்து பாருங்கள், நலம் பெறுவீர்கள். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ,
தோற்க மாட்டீர்கள். ஜெயிப்பது கஷ்டம் இந்த 2 நாட்களும். ஆனால் தோற்காமல் இருக்கத்தான் இந்த வழிபாடு. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோன்லேயே இலவசமாக கிடைக்குது. படித்து பாருங்கள். அரை மணி நேரமாவது படிங்க, நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சூப்பர், பிரமாதம், கலக்கிறீங்க. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகவும் உயர்வு உண்டு. 2 நாட்களும் பிரமாதம். உங்களோட பிறவி வளமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். குரு வேறு இன்னும் 1 வருடத்திற்கு உதவியாக இருக்கிறார். நல்லா இருக்கு, பின்றீங்க. அப்புறம் என்ன, வைத்தறிச்சல் இருக்காதா? ஜாக்கிரதை. வழிபாடுகளை சொல்கிறோம். அனுகூலமான எண் 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் வியாழக்கிழமை. வெள்ளிக்கிழமைக்கு 3, 7 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. இந்த 2 நாட்களும் கட்டாயம் சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டிடுங்க. சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் புத்தகம் படித்து பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு பழசு புதுசு வெள்ளை துணி மஞ்சள் துணி தானமாக கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. பசியாத்துங்க. ஏழை பெண்களுக்கு கல்யாணத்துக்கு உதவி செய்யலாம், நல்லது. உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க, திரும்ப வரும், அது நல்லது. மந்திரங்கள் சிலது ஓடணும் மனசில். ஓம் தத்தாத்திரேயரே போற்றி, தட்சிணாமூர்த்தியே போற்றி, தஷகனே போற்றி, தாமிரபரணியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டு இருந்தால் திருஷ்டி குறையும். வைத்தறிச்சல் ரொம்ப இருக்குது, எனவே வழிபாடு முக்கியம். தனுசு ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. கோபம் தடுமாற்றம் குழப்பம் அதிகமாக இருக்கிறது. எனவே வழிபாடு முக்கியம். நிதானம் கவனம் ஜாக்கிரதை. பொறுமையாக இருக்க வேண்டும், நிதானமாக பேச வேண்டும், விட்டு கொடுத்து போகணும், அனுசரித்து போகணும். திருஷ்டி வேற இருக்கு, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் வியாழன் 2 தெற்கு பச்சை, வெள்ளி 4 வடக்கு மஞ்சள். இந்த வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே தயவு செய்து ராத்திரியில் விநாயக பெருமானுக்கு கோயிலில் தீபம் போட்டுருங்க. 2 நாளும் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, வருணனே போற்றி, மருகனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் மனசில், நல்லது. ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாட்டுங்க, நல்லது. இதை செய்து பாருங்கள், நலம் பெறுவீர்கள். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோற்க மாட்டீர்கள். ஜெயிப்பது கஷ்டம் இந்த 2 நாட்களும். ஆனால் தோற்காமல் இருக்கத்தான் இந்த வழிபாடு. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோன்லேயே இலவசமாக கிடைக்குது. படித்து பாருங்கள். அரை மணி நேரமாவது படிங்க, நல்லது. மகர ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே சிறப்பான நாளாக இல்லை. எனவே வழிபாடு முக்கியம். நிதானம் கவனம் பொறுமை. குரு ரொம்ப உதவியாக இருக்கிறார் இன்னும் 1 வருஷத்துக்கு, அது வேற. சந்திரன் உதவியாக இல்லை இந்த 2 நாட்களும். எனவே நிதானம் பொறுமை, பிடிவாதம் வேண்டாம். விடாமுயற்சிங்கிற பேரில் வீம்பு வேண்டாம். ஜாக்கிரதையாக இருங்க, பணிவாக இருங்க, பொறுமையாக இருங்க. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 3 வடக்கு பச்சை வியாழக்கிழமைக்கு. வெள்ளிக்கிழமை 2, 7 வடக்கு சிவப்பு. இந்த வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே தயவு செய்து ராத்திரியில் விநாயக பெருமானுக்கு கோயிலில் தீபம் போட்டுருங்க. 2 நாளும் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, வருணனே போற்றி, மருகனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் மனசில், நல்லது. ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாட்டுங்க, நல்லது. இதை செய்து பாருங்கள், நலம் பெறுவீர்கள். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோற்க மாட்டீர்கள். ஜெயிப்பது கஷ்டம் இந்த 2 நாட்களும். ஆனால் தோற்காமல் இருக்கத்தான் இந்த வழிபாடு. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோன்லேயே இலவசமாக கிடைக்குது. படித்து பாருங்கள். அரை மணி நேரமாவது படிங்க, நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சூப்பர், பிரமாதம், கலக்கிறீங்க. சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. குரு உதவியாக இல்லை, ஆனாலும் 2 நாட்களும் ரொம்ப நல்லா இருக்குது. பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். திருஷ்டி இருக்கும்ல, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். உங்களோட பிறவி பலமான விடாமுயற்சி நிதானம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை மஞ்சள் வியாழக்கிழமைக்கு. வெள்ளிக்கிழமை 2, 7 தெற்கு மேற்கு சிவப்பு பச்சை. இந்த 2 நாட்களும் கட்டாயம் சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டிடுங்க. சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் புத்தகம் படித்து பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு பழசு புதுசு வெள்ளை துணி மஞ்சள் துணி தானமாக கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. பசியாத்துங்க. ஏழை பெண்களுக்கு கல்யாணத்துக்கு உதவி செய்யலாம், நல்லது. உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க, திரும்ப வரும், அது நல்லது. மந்திரங்கள் சிலது ஓடணும் மனசில். ஓம் தத்தாத்திரேயரே போற்றி, தட்சிணாமூர்த்தியே போற்றி,
தஷகனே போற்றி, தாமிரபரணியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டு இருந்தால் திருஷ்டி குறையும், வைத்தறிச்சல் ரொம்ப இருக்குது. எனவே வழிபாடு முக்கியம். மீனராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே சூப்பராக இருக்கிறது. ஜெயிக்கிறீர்கள், நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும், சந்தோஷம் அதிகம். குரு உதவி இல்லைன்னா கூட வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. உங்களோட பிறவி பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 2, 4 தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு. வியாழன் வெள்ளி 1, 9 தெற்கு வடக்கு பச்சை சிவப்பு. வெள்ளிக்கிழமைக்கு இந்த 2 நாட்களும் கட்டாயம் சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டிடுங்க. சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் புத்தகம் படித்து பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு பழசு புதுசு வெள்ளை துணி மஞ்சள் துணி தானமாக கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க. பசியாத்துங்க. ஏழை பெண்களுக்கு கல்யாணத்துக்கு உதவி செய்யலாம், நல்லது. உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க, திரும்ப வரும், அது நல்லது. மந்திரங்கள் சிலது ஓடணும் மனசில். ஓம் தத்தாத்திரேயரே போற்றி, தட்சிணாமூர்த்தியே போற்றி, தஷகனே போற்றி, தாமிரபரணியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டு இருந்தால் திருஷ்டி குறையும், வைத்தறிச்சல் ரொம்ப இருக்குது. எனவே வழிபாடு முக்கியம். நேயர்களே, நேற்றும் இன்றும் மீதி உள்ள ராசிகளுக்கு ஒரே மாதிரி இருப்பதனால் பலன்கள் அதே மாதிரி இருக்கின்றன. அது குறித்து தவறு கிடையாது, சாஸ்திர ரீதியாக தவறு கிடையாது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.